என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றினீரே, என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உன் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உன் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றினீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று அவருடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நாம் ஒவ்வொருவரை நிரப்பி இந்த நாளிலே கிறிஸ்து இயேசுவினாலும் வசனத்தினாலும் பரிசுத்தாவின் வழிநடத்துதலினாலும் தேவ சித்தத்தை நாம் தொடர்ந்து செய்கிறபடினாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மை நிறுத்தப் போகிற கர்த்தருக்கு சதா காலமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ்த்தி நம் தேவனுக்கு இந்த நாளை அடிஷனலாய் கொடுத்தபடினாலே நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி சங்கீதம் 9:9 சொல்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். ஏனென்றால் அவர் நம்மை கர்த்தரை தேடுகிறபடினாலே நம்மை கைவிடுகிறதில்லை. கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாய் எல்லா நெருக்கத்திலும் கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு விரோதமாய் என்ன செய்வான்? கர்த்தர் பட்சத்தில் நிற்கிற நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் புரட்டி போட வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரோடு கூட இருக்கிறோம். ஆகவே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற நாம் எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி பூமியின் உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணி கர்த்தருடைய உன்னத சித்தம் திட்டம் தீர்மானம் நிறைவேற கர்த்தர் நம்மை ஆட்கொண்டு நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய பெருக்கமாக விசாலமாக அவர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிற கர்த்தராய் அவரை நம்மோடு கூட இருந்து அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து இம்மட்டும் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இனிமேலும் நம் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி நம்மை மகிழ பண்ணி அவரே நம் மூலமாக நம் பிள்ளைகள் குடும்ப அங்கத்தினர்கள் மூலமாக தொடர்ந்து மகிமைப்பட்டு He is the Lord, Jesus is the Lord, no one else in the world என்பதை தொடர்ந்து அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி நிரூபிப்பார். God bless you all. Amen.